Some applications of trigonometry. இதில் 12th sum பார்ப்போம். From the top of a 7-meter high building, the angle of elevation of the top of a cable tower is 60 degree and the angle of depression of its foot 45 degree. Determine the height of the tower. 7-meter high building ஓட டாப்ல இருந்து டவரோட டாப்போட angle of elevation வந்து 60 degree. அதே பாயிண்ட்ல அந்த டவரோட ஃபுட்டோட angle of depression வந்து 45 degree. தென் height of the tower என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஏபியை டவர்னு வச்சுப்போம், சிடியை பில்டிங்னு வச்சுப்போம். ஏன்னா டவர் வந்து பில்டிங் விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். ஸோ சிடியோட வேல்யூ 7 மீட்டர். ஸோ ஏபியை ஹைட் ஆஃப் த டவர்னு வச்சுப்போம், சிடி பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து டவரோட டாப்புக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனை ட்ரா பண்ணிப்போம். இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. இதே பாயிண்ட்லேருந்து ஃபுட் ஆஃப் த டவர், இந்த ஃபுட் ஆஃப் த டவருக்கு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் 45. இங்கே 45 வந்தால் இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த டவர். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் சிடிபி, அதே சமயம் இந்த ட்ரையாங்கிள் இந்த பாயிண்ட்டை ஈன்னு வச்சுப்போம். ஸோ ட்ரையாங்கிள் ஏசிஇ, இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் சிடிபி இது எடுத்துப்போம். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரியா. ஸோ இந்த இடத்துல tan ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம். tan 45 is equal to opposite side divided by adjacent side. tan 45 ஓட வேல்யூ 1, சிடியோட வேல்யூ 7. ஸோ 1 is equal to 7 by dB. இந்த dB இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. ஸோ dB is equal to 7 மீட்டர். ஸோ இந்த dB 7 மீட்டர். இது 7 மீட்டராக இருந்தால் இந்த சியும் 7 மீட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏசிஇ இது எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஇசி இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. இங்கேயும் நம்ம tan ரேஷியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். tan 60 is equal to opposite side EE divided by adjacent side CE. tan 60 ஓட வேல்யூ √3, ஏஇ பை சிஇ ஓட வேல்யூ 7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. ஸோ ஏஇ ஓட வேல்யூ 7√3. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி ஹைட் ஆஃப் த டவர். ஏபி எப்படி எழுதலாம், ஏஇ ப்ளஸ் இபின்னு எழுதலாமா. ஏஇ இதோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா 7√3. இந்த இபியோட வேல்யூவை சிடிக்கு ஈக்குவலாக எழுதலாமா. சிடி 7 மீட்டர் இருக்கா. ஸோ இந்த இபியும் 7 மீட்டர் தான் இருக்கும். தென் இபியோட பிளேஸில் 7 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 7 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 7 × √3 + 1 கிடைக்குமா. therefore height of the tower 7 × √3 + 1 மீட்டர். Next 13th sum பார்ப்போம். As observed from the top of a 75-meter high lighthouse from the sea level, the angles of depression of 2 ships are 30 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the 2 ships. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 75 மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸ்ல இருந்து சி லெவலில் 2 ஷிப்ஸ் வருது. இந்த 2 ஷிப்ஸை இங்கேருந்து கீழே பார்க்குறாங்க. அப்போ ஸோ இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி. ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் அதர்னா ஒன்று பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்கு. தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ்னா டிக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க 75 மீட்டர். ஸோ ஏபி 75 மீட்டர், சிடின்ற டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வேணுமா. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் இங்கே வரும். ஸோ இந்த இடத்துல 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கும். இந்த இடத்துல 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரியா. இங்கே tan ரேஷியோ எடுத்துப்போம். tan 45 is equal to opposite side ஏபி divided by adjacent side பிசி. ஸோ இந்த சிடியோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு வச்சுப்போம், இந்த பிசியை ஒய்னு வச்சுப்போம். tan 45 ஓட வேல்யூ 1, ஏபியோட வேல்யூ 75, இந்த சிபியோட வேல்யூ ஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் இங்கே ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 75 மீட்டர் கிடைக்குமா. இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏடிபி இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. இங்கேயும் tan ரேஷியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். tan 30 is equal to opposite side ஏபி divided by adjacent side பிடி. tan 30 ஓட வேல்யூ 1/√3, ஏபியோட வேல்யூ 75, பிடியை எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதலாமா. ஸோ இந்த ஒய்யோட பிளேஸில் 75 சப்ஸ்டிட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ப்ளஸ் 75 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த √3 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. இந்த √3 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 75 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மைனஸில் வந்துருமா. 75 √3 - 75. இந்த 75 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 75 × √3 - 1 கிடைக்குமா. therefore distance between the ships 75 × √3 - 1 மீட்டர்.